இல்ல அம்மாவை நீ கூப்பிட்டு வச்சுட்டு இருக்கிற புள்ள தனியா இருக்குது சரியோ பிள்ளைக்கும் அம்மான்ற ஒரு பாசம் பிணைப்பு இருக்குதானேடாப்பா அந்த பிள்ளையும் தான் அந்த அம்மாவை கூப்பிடணும் கொள்ளணும் சொல்லி ஒரு ஆசை இருந்தது அந்த மனசுக்கும் ஆசை இருக்கு பிள்ளைகளுக்காக வரணும் சொல்லி அப்ப பிள்ளைக்கு அந்த யோசனை வரக்கூடிய அளவுக்கு நீ எதுவும் செய்த நாடுதானே ஐயோ உங்களை என்ன செய்யறது என்ன குறையில இருக்கிறாவாக்கு என்ன குறை நான் வச்சேன் எல்லாம் ஒழுங்கா தான் கொடுத்து கொண்டிருக்கோம் ஒழுங்கா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னென்ன கூட வேலை இல்லைன்றதான் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே மற்றபடி எல்லா குடும்பம் ஒழுங்கா தான் போய் கொண்டிருக்குது அவன் மற்ற குடும்பம் மாதிரி குடிச்சு பறிச்சு போட்டு வீட்டு வந்து அட்டாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் இருந்து கொண்டு அப்படி நான் சொல்லல இந்த வாயை வச்சு கொண்டு அமைதியா இருந்து சொன்னால் குடும்பம் தானா சீரா வரும் தானேப்பா ஐயோ எல்லாம் சீரா வர மகள் பெறுவோம் அவள் அம்மா கூப்பிடுற பிரச்சனைக்காக அவள் ஊருக்கு போப்பன்னு சொல்ல நியாயம் தான் அங்கள் அக்கா 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 வந்தோடனே பசிக்குதா கொஞ்சம் சாப்பிட ஏண்டா ஹோட்டல் தானே இது அக்காங்க தான் அக்காங்க கொக்காய ஒத்தானுடைய பிரச்சனை பட்டுக்கொண்டு அங்க கோமதி விட்டவன் தான் ஆள் சொல்லுது நீங்க எங்க கோமதி விட்டியா என்ன பிரச்சனை பண்றது கோமதி விட்டு தெரியும் அவங்களே சொல்லி சொன்னது அப்படி கோமதி விட்டு கோமதி விட சொல்ல யாருக்கு தெரியுமோ பிரச்சனை போட்டோம் பள்ளியில முடி போட்டாராம் அவர் சார்மனை காட்டில சோக பாட்டு போட்டு இருக்கிறார் என்ன பிரச்சனை பண்றது அக்காட என்ன நம்பர் கொண்டு நிக்கிறாடாப்பா ஒரு பசங்க பேசி அரை மணித்தியாலம் வாங்குவானுங்க அதுக்குள்ள அவன் எடுத்து கிளிக்க போறேன் இதுதான் பண்ணி பார்க்குற வேலையால எல்லாம் பிரச்சனையா தான் கிடையாது எல்லாருக்கும் கிடைச்சல் ஹலோ கோமதி அக்காவே மன்னன் கேட்கிறனோ அக்கா நிக்கிறாவே ஹலோ அக்காவே என்னாச்சு அக்கா விட்டேன் ஒரு பிரச்சனை நான் இங்க கோமதி விட்டுதான் நிக்கிறேன் நீ பயப்படாத அவர் சும்மா ஓவர் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தாரு எல்லாமே தந்த விருப்பத்தை செய்யணும்னு சொல்லி அவ மாமியும் வேற நெடுகன்னு பார்த்தா ஒரு பிரச்சனை அவருக்கு சும்மா இப்படியே விட்டு விட்டா நெடுகன் இதையே தான் செய்துட்டு இருப்பேன் அவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும் தான் நான் இப்ப செய்தேன் நான் நீ சும்மா பயப்படா ஒன்றுக்கு பயப்படா நான் வீட்டை வருவேன் நான் என்ன சார் எனக்கு அப்படி டேய் நீஞ்ச அக்கா நாடா கோப்பி பார்த்துட்டு இருக்கிறாண்டாக்கா ஏத்தி விட்டுறாங்க சரியோ நீ வாய் உள்ளறி விட்டுருவேன் நீ அப்படி சொல்லாத சும்மா அந்த அழுதொன்று இருக்குமா போல கவலையில காய்ச்ச மாதிரி சொல்லு சரியா ஓ வேணுமெண்டா இன்னும் கூட 2-3 வச்சு சொல்லு உனக்கு உள்ளாரி விட்டுறாதையா சரியா குழப்படியா கஞ்சாவரி பாலைஞ்சு நான் பார்த்து நினைக்கிறேன் சரியா ஆலைஞ்ச ஒன்னும் விடுறல திருப்பி இருக்கு இன்றைக்கு இருக்கு இன்றைக்கு அவர் ரக்கி போட்டு தான் போறேன் நான் வைக்கிறேன் போன வைக்கிறேங்க அவர் மங்களை சேர்ந்து குடிக்க நிக்கிறேன் நான் வந்து நிக்கிறேன் கவலை அவனு குடிக்க நிக்கிறேன் 2 பேரும் ஓமக்கா 2 போத்துல எடுத்து குடிக்க நிக்கிறேன் வைக்கிறேன்க்கா வைக்கிறேன் அக்கா அழுத நிக்கிறேன் சரி மாங்க பிரச்சனை பட்டு கொண்டு இந்த வீட்டு சும்மா நீங்களும் சேர்ந்தாங்களே நான் சேர்ந்து அக்கா வர இல்லையோ சொல்லுவேங்க சரியோ திருப்பி பசிக்குது நான் சாப்பிடணும் சொல்லுவேங்க இந்த போட்டு வரப்போம் உங்களுக்கு குடும்பம் சொன்னேன் கோமதி விட்டா நிக்கிறாள் அப்புறம் என்ன வருவாள் ஆறலாம் வருவாட்டும் ஆறலாம் ஹலோ ஓ அட கடல இருந்து இருக்கிறீங்களோ ஆமா என்ன எது அவரோட கொண்டு வந்த பாசலை திருப்பி கொண்டு வரதோ சரி 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 அப்ப நான் சொல்றேன் நாங்க வாரம் தம்பி அவன் கடைக்காரன் உங்களோட தந்த பாசல் இருக்கல்லோ அதை கொண்டு வர சொல்றான் பிரச்சனையாகும் என்னன்னு தெரியல கொண்டு வர சொல்றான் போயிட்டு வருவோம் அப்படின்டா வீட்டு நிக்கிறோம் தானே கொண்டு வருவோம் நாங்க டேய் வீட்டு ஒழுங்கா பாத்துக்கோள் சரியோ அக்கா கூட கடை தான் முக்கியம் அக்கா கூட தானே போறோம் பின்னது போறோம் அப்ப எங்க போன் வந்தே எங்க இது கடைக்காரன் அடிச்சவன் நான் இப்ப தம்பியை கூட்டிக்கொண்டு 2 பேரையும் செட்டில் பண்ணி இந்த கூட்டிக்கொண்டாதான் நான் போறோம் கேட்டு வீடியோ கடை மாறி இருந்துட்டீங்களோ எங்கடா இது தம்பி வாழ்க்கைன்றது கிளாஸ் மாதிரி இந்த கிளாஸ் எப்படி கையாளுறோம்ன்ற மாதிரி தான் வாழ்க்கையும் கையாளுவோம் இந்த கிளாஸை நாங்கள் அவசரப்பட்டு எடுத்து நிலத்தில் போட்டு உடைச்சிட்டோம்னா ஒட்டு எதுவாக இருந்தாலும்
பாராம கதைக்கவும் சரியோ இதையும் வந்து தீர விசாரிக்கவும் என்ன கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறான் தம்பி மெய் என்ன அப்போ ஒரு தீர விசாரணை இல்லாமல் நீ எடுத்ததுக்கும் எடுத்து இதண்டி சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணினால் பிரச்சனையை தீர்க்கிறார் பிரச்சனை தீர்க்கிறக்கூடிய வழிகள் வந்து வராது தம்பி இப்போ இன்றைக்கு புள்ளி எங்கே போட்டுது கோமதி விட்டு தான் நிற்கிது ஆனால் அவள் வருவார் புள்ள எனக்கு தெரியும் தமிழ் பொம்பளை சரியோ திருப்பி வரைக்க நீ அவளை எப்படி சாந்தப்படுத்துறன்றதுதான் முக்கியம் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் எந்த மனசு எப்படின்றது உனக்கு நம்பிக்கை இருந்திருக்கணும் என்ன இப்படியான உடுப்புல போடுவானோ போட மாட்டானோ உனக்கு ஒரு யோசனை ஒன்று வர போடும் இப்போ அது வர இல்லையே நம்ம இப்போ சரி இப்போ நடந்து போச்சோ சரி இதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால் பிள்ளையடி சாந்தப்படுத்தும் இப்போ பாரு தம்பி இப்போ நானே ஒரு பொம்பளையை எப்படி சாந்தப்படுத்துறதுன்னு தெரியாமத்தான் இந்த மனசின் பிள்ளை முன்னாடி என்னை விட்டுட்டு போயிருக்குது சரி அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது சரி அதுக்கு தான் சொல்கிறேன் சரி இன்றைக்கு அவளுக்கு நீ என்ன செய்ய போகிற சரி உங்கள் சைடில் நீ அவளை பேசி இதை நீ திட்டி எல்லாம் அவளை நீ சாந்தப்படுத்துறோட என்ன வானிலே மின்னல் தோன்றுவதாலே வானம் கிழிந்து விடுவது இல்லை வாழ்விலே சிக்கல் வருவதனாலே உள்ள முதிர்வது நியாயமில்லை வானிலே மின்னல் தோன்றுவதாலே வானம் கிழிந்து விடுவது இல்லை வாழ்விலே சிக்கல் வருவதனாலே உள்ள முதிர்வது நியாயமில்லை காலம் தந்த வாழ்வில் எங்கள் கையில் எல்லாம் கிடைப்பது இல்லை காலம் தந்த வாழ்வில் எங்கள் கையில் எல்லாம் கிடைப்பது இல்லை கிடைத்ததே போதும் என்றால் வாழ்விலே தோல்வி இல்லை கிடைத்ததே போதும் என்றால் வாழ்விலே தோல்வி இல்லை படல